குழந்தைகளுக்கும் குழந்தை மனம் கொண்ட அதிசயா டிவி நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம கன்னிக்கோவில் ராஜா ஐயா அவர்கள் தொகுத்த கதை சொல்லும் காடு என்னும் சிறார் இலக்கிய நூலிலிருந்து உமையன்வன் ஐயா எழுதிய தெரியாமல் காய்க்கும் செடி என்னும் ஒரு கதையை தான் பார்க்க போறோம். வாங்க குழந்தைகளே, கதைக்குள்ள போகலாம். தெரியாமல் காய்க்கும் செடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தெரியாமல் காய்க்கும் செடி எது? நீங்க தான் இப்ப பதில் சொல்ல போறீங்க குழந்தைகளே. தெரியாம காய்க்கக்கூடிய செடி எது? அந்த செடி வந்துட்டு ஒரு உணவு தானிய செடி. நான் க்ளூ கொடுத்துட்டேன், ஒரு உணவு தானிய செடி. என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கலையா? சரி, நான் ஒரு 4 ஆப்ஷன் தர்றேன், அதுல இருந்து கண்டுபிடிக்கிறீங்களா? உளுந்து, துவரை, அவரை, நிலக்கடலை. இந்த 4ல ஒண்ணு கண்டுபிடிங்க பாப்போம். கண்டுபிடிங்க. இன்னும் கண்டுபிடிக்கலையா? சரி, இன்னொரு வாய்ப்பு நான் தரேன், இன்னொரு க்ளூவும் நான் தரேன். தெரிந்து பூ பூக்கும், தெரியாமல் காய் காய்க்கும். இப்ப கண்டுபிடிங்க, இது என்ன செடின்னு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிச்சவங்களுக்கு அதிசயா டிவியின் சார்பாக வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்காதவங்க சொல்ற கேட்டுக்குங்க, வேற எந்த செடியும் இல்ல, நிலக்கடலை செடி தான் அது. இந்த நிலக்கடலை செடிய ஒரு காட்டுல பயிர் பண்ணிருக்காங்க. ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் காடுன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய பயிர் பண்ணி நல்லா அதெல்லாம் விளைய ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரே ஒரு செடி மட்டும் கொஞ்சம் முன்னாடியே விளைய ஆரம்பிச்சு கொஞ்சம் பெரிய செடியா விளைய ஆரம்பிக்குது. அப்படியே நாட்கள் போக போக இந்த செடியில இருந்து தினமும் சத்தம் வந்துட்டே இருக்கு. என்னடா அப்படின்னு மற்ற செடிகள் எல்லாம் உத்து பார்த்துருக்கு ஒரு நாடு. அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, வேர்களுக்கும் மேல இருக்கக்கூடிய கிளைகளுக்குமே சண்டை வந்துருச்சு. ஒரே செடிதான், அந்த செடியோட வேருக்கும் அந்த செடியோட கிளைகளுக்குமே சண்டை வந்துருச்சு. நான் தான் பெருசு, நீதான் பெருசுன்னு. வேர் சொல்லுது, நான் இருக்குங்காட்டித்தான், நான் தாங்கி பிடிக்குங்காட்டித்தான் நீ பலமா நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுது. கிளை சொல்லுது, நான் இல்லைன்னா உனக்கு என்ன வேலை? கிளை இல்லாட்டி வேருக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குது கிளை. உடனே வேர் சொல்லுது, நான் மண்ணுல ஊடுருவி போய் தண்ணிய உறிஞ்சி கொண்டு வந்து கொடுக்கறேன்ல அப்படின்னு சொல்லுது. உடனே மேல இருக்கக்கூடிய கிளை சொல்லுது, நான் வந்துட்டு பூ பூக்க வச்சு அதுல தேனை கொடுக்கறேன் அப்படின்னு. கீழே இருக்கக்கூடிய வேறு, நான் தான் சத்தெல்லாம் உறிஞ்சு கொடுக்கறேன், நிலத்துல இருக்கக்கூடிய சத்தையெல்லாம் தண்ணியோட சேர்த்து உறிஞ்சு நான் தான் எடுத்து உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லுது. நீ கம்மனரு அப்படின்னு கிளை சொல்லிட்டு, நான் தான் வெயில்ல இருந்து பச்சையம் தயாரிக்க வச்சு உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கிளை சொல்லுது. நான் வந்துட்டு காத்த நான் தான் எடுத்து தர்றேன், இல்ல மண்புழுவி எல்லாம் நான் தானே பாப்பேன் அப்படின்னு வேர் சொல்லுது. உடனே நான் அழகான பறவைகளை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு கிளை சொல்லுது. இப்படியே ஒவ்வொன்னும் மாத்தி மாத்தி சண்டை கட்டிக்கிறாங்க. நான் வந்துட்டு மண்ணுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சத்தெல்லாம் எடுத்து கொடுக்கறேன் இல்லையா அப்படின்ட்டு வேர் சொல்லுது. உடனே கிளை சொல்லுது, நான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு, நமக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைட காத்துல இருந்து உறிஞ்சி கொடுக்கறவனே நான் தானே அப்படின்னு கிளை சொல்லுது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை கட்டிக்கிறப்போ மற்ற செடிகள் எல்லாம் தெரிஞ்சுக்குது. ஓ, நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா, இதெல்லாம் தெரியாமலே நம்ம இவ்வளவு நாளா வளர்றோம் பாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அந்த சமயத்துல அம்மா செடி ஒண்ணு, என்னம்மா அங்க சத்தம் அப்படின்னு வடிவேல் காமெடியில கேக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னப்பா அங்க சத்தம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே வேறும் செடியும் சொல்லுது, ஒன்னும் இல்லம்மா, நாங்க சும்மா சண்டை கட்டிக்கிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக குழந்தைகளே, ஒரு சின்ன சண்டை கட்டின கதை மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஒரு செடியோட வேரும் ஒரு செடியோட கிளையும் என்ன நல்லா பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோமா இல்லையா? எப்படி இருந்தது கதை? இதே மாதிரியாக உங்களோட கதைகளும் நம்ம அதிசயா டிவியில வரணும்னு சொன்னா கீழே தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு உங்களோட கதைகளை அனுப்பி வைங்க. நன்றி குழந்தைகளே.